இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ பாக்யலட்சுமி சீரியலில் இப்போ பார்த்தீங்கன்னா பாக்கியாவுக்கு அடுத்த கலக்கம், அடுத்த அதிரடியான சோகம் ரெடி ஆகிட்டே தான் இருக்குது. ஏன்னா இந்த பக்கம் கணேஷ் கொடுத்த கெடு 30 நாள் கெடு கொடுத்தாரு. அப்புறம் எக்ஸிபிஷன் ஆரம்பிச்ச அன்னைக்கு இன்னும் 5 நாள் தான் இருக்குனாரு. எக்ஸிபிஷன் 10 நாள் ஓடிச்சு. அதுக்கப்புறம் திடீர்னு இன்னும் 2 நாள் தான் இருக்குது அப்படின்னாரு. கணக்கு தெரியலையா தம்பி உனக்கு? இல்லை செத்து விருத்து உழைச்சி வந்ததுனால மேத்ஸ்லாம் மறந்துருச்சா? பேசிக் மேத்ஸ் 1ஆம் கிளாஸில் படிச்சதெல்லாம் மறந்துருச்சா அப்படிங்கிற கேள்விலாம் நமக்கு இருக்குன்னு வச்சுங்க. இந்த கதையில் இந்த கதாபாத்திரத்தை கொண்டத மாதிரி இது வரைக்கும் மோசமான திருப்பம் எதுவுமே கிடையாது. இதுக்கு முன்னாடி எல்லா திருப்பத்தையும் சேர்த்து வச்சு பார்த்தாலும் கூட நிறைய இல்லாஜிக்கலான விஷயங்கள் இருந்தாலும் ஆக்சிடென்ட்ல கண்ணு முன்னாடி இருந்தவர் உயிரோட வந்துட்டாருங்கிற மாதிரியான ஒரு இமேஜினேஷன் சொல்லுவாங்கல்ல, இந்த அளவுக்கு ஒரு மோசமான இந்த வறண்டு போன கற்பனை அப்படிங்கிற மாதிரி எதுவுமே இருந்ததில்லை. ஸோ இந்த மாதிரி ஒரு கதையை கொண்டு வந்துட்டாங்க. இப்போ இதுலையும் பாக்கியாவை தான் அடிவிட போகுது. ஏன் அப்படின்னா பாக்கியாவை இழுத்துட்டே இருக்காங்க. என்னங்க வெளில போறீங்களா? ஆஃபீஸ் முடிச்சுட்டு வாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஈவினிங் போல பேசிக்கலாம் அப்படிங்கிறாங்க. கணேஷே வந்துருவான், கணேஷ்டே பேசிக்கலாம் நம்ம அப்படிங்கிற மாதிரி சொல்ல வந்ததை சொல்லாமல் இழுத்துட்டே நம்ம குடும்பத்தை பற்றி ஒரு விஷயத்த சொல்லணும், நான் கண்டிப்பாக சொல்லுவேன், சூப்பரான விஷயம் அப்படின்னு இழுத்துட்டு மட்டும் தான் இருக்காங்க. இது எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு பாக்கியாவுக்கு கண்டிப்பாக ஒரு பெரிய ஆப்பு காத்துட்டு இருக்கிற அதே சமயத்தில் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கேள்வி எல்லாமே இந்த கோபிக்கு இந்த 2 நாளில் வரேன்னாங்கல்ல, இந்த வட்டி கடைக்காரங்க, இந்த கிரெடிட் கார்டுக்காரங்க, அவங்க என்னதான் ஆனாங்க? இன்னும் அன்றைக்கி வந்திருக்கணும்ல, இன்றைக்கி தான் வந்திருக்கணும். நேற்று ஒரு நாள் முடிச்சு இன்றைக்கி ஒரு நாள் சட்டுன்னு இப்போ பணத்தை கேட்கணும். அவள் பணத்தை கேட்குறவங்க அவங்க நேராக உள்ளார சரி ஓகே இதுக்கப்புறம் நீ பணத்தை கொடுக்குற மாதிரி தெரில, ஏற்பாடும் பண்ணல, கார் சாவியை கொடுத்துரு, அப்படியே என்ன பண்ணு, கார் சாவியை கொடுத்து அதை வரும்போது வாங்கிக்கோ, அப்படியே வீட்டுக்குள்ளே இருப்போம், நாங்கள் டிவியை மட்டும் எடுத்துக்கிறோம் அப்படின்னு மட்டும் பேசினாங்க. ஜாமான் எடுத்துக்கணும்னு தான் சொன்னாங்க. அப்போ எடுத்துகிறேன்னு சொல்லும்போது யார் நீங்கள் என்ன நீங்கன்னு ராமமூர்த்திலேருந்து எல்லாம் ஷாக்காக அந்த சமயத்தை பாக்கியாவும் இருக்க, பணத்தை கொடுங்க, பணத்தை கொடுக்கல அவர், அதனால் நாங்கள் எடுத்துக்க போகிறோன்னு மிரட்டும் போது வேறு வழியே இல்லாமல் பாக்கியா என் கையில் ரெடி கேஷாக இருக்குது, இப்போ தான் அந்த எக்ஸிபிஷன்லேருந்து வந்த காசு இருக்குது அப்படின்னு அந்த காசை கொடுக்க போகிறாங்களா அப்படிங்கிறத பார்க்கணும். இல்லை அப்படின்னா இந்த ஆள் யாருன்னு தெரியாது, இந்த ஆளுக்காக இதுக்கு எங்கள் வீட்டு ஜாமான் எடுத்துருக்கீங்க, என் வீடு முதல்ல இந்த ஆளே வெளில போக சொல்லுங்கள், நீங்களும் வெளில போங்கன்னு கத்த போகிறாங்களாங்க தெரியல. உங்களுக்கு என்ன தோணுது? இந்த கதையில திருப்பி பாக்கியாவுக்கு கஷ்டம் வந்துட்டு இருக்கே தவிர கோபிக்கு இன்னும் நாள் போயிட்டே இருக்க மாதிரி எழுதிட்டே போறதை பத்தியும் இந்த கணேஷ் விவகாரத்தை பத்தி உங்க கருத்தையும் சொல்லுங்க. தேங்க்யூ. இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ பாக்யலட்சுமி சீரியல்ல